நிலையான புகழுக்குரிய நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. என்பவரே எம்
பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனப்பொருத்த மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கர் என்னும் சம்மனசுக்கள் தேவரீரை புகழ்கிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. திரு மரபு நமக்கு கற்றுத்தருகிற மிக உன்னதமான ஆன்மீகம், ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும், ஆண்டவரை நாம் புகழ வேண்டும் என்பதுதான். இஸ்ரேல் மக்களை தன்னுடைய வல்லமை உள்ள கரத்தினால் அவர்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் செங்கடலை அவர்கள் கடந்து செல்ல செய்கிறார். செங்கடலை கடந்ததும் கடவுளுடைய மாபெரும் வல்லமையை, மாபெரும் ஆற்றலை இஸ்ரேல் மக்கள் கண்டுணர்ந்து அவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை அவர்கள் புகழ்ந்து போற்றுவதாக விடுதலை பயண நூல் 15ஆம் அதிகாரத்திலே அருமையான மக்களை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நெருப்பிற்குள் இரையாக்கப்பட்ட அந்த சாத்ராக், மேசாக்கு, அபேத்நேகோ இவர்கள் நெருப்பிற்குள் போடப்பட்ட பொழுது ஆண்டவரை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! கடவுள் விண்ணிலிருந்த தம் தூதரை அவர்களுக்கு அனுப்புகிறார். நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை. கடவுளை புகழ்ந்து போற்றும் பொழுது கடவுளுடைய வல்லமை நம்மை தாங்கிக் கொள்கிறது, நெருப்பு நம்மை சுட்டரிப்பதில்லை என்ற பாடத்தை அந்த நிகழ்வு நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. அன்னை மரியா வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இறை மகனை பெற்றெடுக்கும் வாய்ப்பை பெற்ற மரியா, ஆண்டவர் என் இதயம் போற்றி புகழ்கிறது என்று சொல்லி ஆண்டவரை அவள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று புகழ்ந்து பாடுகிறார். பவுலடியாரும் கூட ஆண்டவரை உளமாற பாடி போற்றுங்கள் என்று நம் அனைவருக்கும் அறிவுரை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இன்ப துன்பங்களில் ஆண்டவரை நம் இருதயம் போற்றும் என்றால், புகழும் என்றால், நீங்கள் உண்மையாகவே மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். நாம் ஆன்மீகத்தில் வளர்ந்திருக்கிறோமா வளரவில்லையா என்பதை காட்டுகின்ற கண்ணாடி நம் இருதயம் ஆண்டவரை போற்றுவது, புகழ்வது. மிகச்சிறந்த ஆன்மீகம், மிகச்சிறந்த ஜபம். எனவே இன்று ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையை, அவருடைய மாட்சிமையை, அவருடைய மேன்மையான வழிகாட்டுதல்களை, வழி நடத்துதல்களை, பராமரிப்புகளை எண்ணி அவரை போற்றுவோம், புகழ்வோம். ஆண்டவரே, எம் தலைவரே, உமது பெயர் உலகம் எவ்வளவு மேன்மையானது. நீர் படைத்த அண்டங்கள், கோள்கள், அழகிய விண்மீன்கள், பறந்து விரிந்த அழகான இந்த உலகம், வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தையும் எங்களுக்காக, எங்கள் நல்வாழ்வுக்காக படைத்துள்ளீர். எனவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். இயேசுவே எம் அரசே. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரே, எம் தலைவரே, மனிதர்கள் எம்மை படைப்பின் சிகரமாக்கினீர். ஞானத்தையும் நுண்ணறிவையும் மனிதர்கள் எங்களுக்கு தந்தீர். தொழில்நுட்ப வளர்ச்சி, தொலை தொடர்பு வளர்ச்சி, மருத்துவ துறையில் வளர்ச்சி என்று பல்வேறு வளர்ச்சியை, வாழ்வை எங்களுக்கு தந்தீர். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். இயேசுவே எம் அரசே. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை
புகழ்வது நன்று. ஆண்டவரே, எம் தலைவரே, உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவோம். நாள்தோறும் உம்மை போற்றுவோம். உமது மாண்பை புகழ்ந்து பாடுவோம். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைப்போம். உம் வல்ல செயல்களை, உமது மாண்பினை விரித்துரைப்போம். எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் இரக்கத்தையும் கனிவையும் போற்றுவோம். எல்லோருக்கும் நன்மை செய்யும் உம்மை, அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டும் உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்கின்றோம். இயேசுவே, எம் அரசே. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரே, எம் தலைவரே, உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உம் வாக்குகள் அனைத்திலும் நீர் உண்மை உள்ளவர். நீர் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவரை நீர் தாங்குகின்றீர். தாழ்த்தப்பட்ட எங்களை தூக்கி விடுகின்றீர். எல்லா உயிரினங்களிலும் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீர் அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். எனவே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். இயேசுவே, எம் அரசு. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவராய் இருக்கின்றீர். உம் செயல்களெல்லாம் இரக்கச் செயல்களே. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் அண்மையில் இருக்கின்றீர். உமக்கு அஞ்சி நடக்கும் எங்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றீர். எங்கள் மன்றாட்டுகளுக்கு எப்பொழுதும் செவிசாய்த்து எங்களை காப்பாற்றி வருகின்றீர். உம்மிடம் பற்று கொள்ளும் எங்களை நீர் பாதுகாத்து வருகின்றீர். எனவே எங்கள் வாய் எப்பொழுதும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கும். உடலும் உயிரும் கொண்ட அனைத்தும் உம் திருப்பெயரையே போற்றும். புகழும். ஆமேன். ஆண்டவரே, இயேசுவே, எம் அரசே. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று. உன்னதரை புகழ்வது நன்று. அருமையான மக்களே, ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஏனென்றால் நன்றி செலுத்துவது மிகச்சிறந்த பண்பு. மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களை பார்த்து நாம் மிகவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரும் கூட நம்முடைய நன்றியை எதிர்பார்க்கிறார். தொழுநோயாளர்கள் 10 பேர் குணமடைந்தார்கள். ஒரே ஒரு சமாரியன் ஆண்டவரை தேடி வந்தார். ஆண்டவரே, நீர் என்னை குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அவன் பணிந்த பொழுது ஆண்டவர் அவன் மட்டிலே மகிழ்ச்சி அடைந்தார். ஆண்டவர் மற்ற 9 பேரும் எங்கே? அவர்களும் குணமடைந்தார்கள் அல்லவா? இந்த அந்நியனை தவிர ஆண்டவரை போற்றுவதற்கு நன்றி கூறுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் மனவேதனைப்பட்டார். நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவைகளையெல்லாம் நாம் அன்போடு நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். புனித பவுலடியார் மிக அழகான ஒரு ஆன்மீகத்தை கற்றுத் தருகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்பமான நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவது மிகவும் எளிது. ஆனால் துன்பமான நேரத்தில், துயரமான நேரத்தில், வலி நிறைந்த நேரத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவது என்பது இயலாதது. அதிலும் ஆண்டவரை நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் புனிதர்களின் வரிசையில் கொண்டாடப்பட தகுந்தவர்கள். மிக உன்னதமான ஆன்மீகம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது. நமக்காக ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். நற்கருணையில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். நம் அனைவரை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் எழுந்தருளி இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசுவே, முற்காலத்தில் கடவுள் பலரையும் பெயர் சொல்லி அழைத்து தன் வல்லமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி தம் பேரன்பையும் பேரிரக்கத்தையும் மக்கள் மீது பொழிந்து காத்து வழிநடத்தியது போல எங்களை மக்களாக அரச குருத்துவ திருக்கூட்டமாக அன்புக்கு சாட்சியாக வாழ அழைத்த உமது பேரன்புக்காக ஆண்டவரே இயேசுவே உமக்கே நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்ற இயேசுவே, பேரிரக்கத்தையும் பேரன்பையும் நற்கருணை வடிவில் தந்து எம்மில் தங்கி உடல் மன நோய்களை குணப்படுத்தி மகிழ்ச்சியையும் நல வாழ்வையும் தந்து காத்து வழிநடத்தும் பேரன்புக்காக ஆண்டவரே இயேசுவே உமக்கே நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி குரல் எழுப்பும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீர். உம்மை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரிடம் எதுவும் இல்லை. ஒரு தந்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தந்தீர். எங்கள் ஜெபம் கேட்டீர், கண்ணீர் துடைத்தீர். தேவைகளை சந்திக்க பேரன்புக்காக ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், விண்ணரசு இத்தகையோர்க்கே உரியது என்ற இயேசுவே, மக்களுக்கு நீர் தந்த மிக பெரும் செல்வம் குழந்தை பாக்கியம். குழந்தைகளின் புன்னகையில் அவர்களின் மழலை மொழியில் நாங்கள் அகமகிழவும் அக்களிக்கவும் செய்கிறீர். அவர்களின் வாழ்வில் வளர்ச்சியிலும் நீர் பெரிதும் அக்கறை செலுத்துகிறீர். இவ்வாறு பேரன்பை பெறுவதற்காக இயேசுவே அரசே உமக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன்.
மக்களே, நாம் அனைவருமே பலகீனமானவர்கள். நாம் அனைவருமே ஆண்டவருடைய சமூகத்திலே பாவிகள். நீதிமான்கள் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறார்கள் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே பலகீனமான நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் புரிந்திருக்கிறார். எனவே எப்பொழுதுமே அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு சளைப்பதே இல்லை. எத்தனை நேரம் நாம் பாவம் செய்தோம் என்பது அவருக்கு முக்கியம் அல்ல, எத்தனை முறை அவரை தேடி வந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எப்பொழுது நாம் மன்னிப்பு கேட்டாலும் அப்பொழுது உடனடியாக மன்னிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிக்கப்படாத பாவம் என்று எதுவுமே இல்லை. விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் பேரன்பும் பேரிரக்கமும் உள்ளவர். அவருடைய இரக்கத்தாலும் தயவாலுமே நாம் வாழ்கிறோம். ஆண்டவரே, யான் செய்த பாவங்களை நினைவு கூர்வீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகிறார். நீரோ மன்னிக்கிறவர், மனிதர்கள் எங்கள் மீது இறங்குகிறவர் என்று அழகாக அவர் பாடுகிறார். எனவே மன்னிப்பின் நிச்சயம் நமக்குண்டு. நம் பாவங்களை எல்லாம் அவர் ஆழ்கடலில் எரிந்துவிட வல்லவராக இருக்கிறார். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ அவ்வளவு தொலைவிற்கு நம் குற்றங்களை குறைகளை அகற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எனவே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவரிடம் நம் பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உங்கள் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விடுவேன் என்றவரே இறைவா, நாங்கள் உம்மை நினையாமலும் தேடாமலும் உம்மை அன்பு செய்யாமலும் மனம் போன போக்கில் வாழ்ந்ததற்காக, உம் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியதற்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஜெபிக்க கற்றுத்தந்தவரே இயேசுவே, நீர் எப்பொழுதும் ஜெபத்தில் தந்தையோடு ஒன்றித்திருந்தீர். காலையிலும் மாலையிலும் ஜெபித்தீர். ஜெபமே ஜெயம் என்று கற்றுத்தந்தீர். நாங்கள் ஜெபிக்காமல் உம் பாதம் அமராமல் தொலைக்காட்சிகளுக்கும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கும் வீண் பொழுதுபோக்கிய தருணங்களுக்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றவரே இறைவா, எங்களை உலகிற்கு ஒளியாக உப்பாக வாழ அழைத்தீர். உம் உயிர்ப்புக்கு சான்று பகர அழைத்தீர். நாங்கள் சான்று பகர்ந்து நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க தவறினோம். அவ நம்பிக்கையில் வாழ்வோர், வாழ்வில் தளர்ச்சி அடைந்தோரை தேற்றி உம் பாதம் அவர்களை கொண்டு வர தவறியதற்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, நற்கருணையிலே உம்மையே எங்களுக்கு உணவாக தந்தீர். உமது இறுதி துளி இரத்தத்தை முதலாக எங்களுக்காக நீர் கொடுத்தீர். எங்களுக்கு உம்மை தருவதற்காகவே வந்தீர்.
நாங்கள் வாழ வேண்டுமென்றால் நாங்கள் உம்மை உண்ண வேண்டும் என்று நீர் விரும்பினீர். இப்படியாக பகிர்வை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். நாங்களோ எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதிருந்தோம், பிறருக்கு உதவி செய்யாதிருந்தோம், பிறருக்கு மனம் இறங்காதிருந்தோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, ஆண்டவரே, நீர் எங்கள் அனைவரையும் நிபந்தனையற்ற முறையிலே நீர் மன்னிக்கிறீர். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி உம்மை சிலுவையில் அறைந்தவர்களை கூட ஆண்டவரே நீர் மன்னித்தீர். நாங்களோ பிறர் எங்களுக்கு எதிராய் செய்யக்கூடிய குற்றங்களை, குறைகளை மன்னியாதிருந்தோம். அவர்கள் மீது பகையையும் வெறுப்பையும் கசப்பையும் உமிழ்ந்தோம். அவர்களை சபித்தோம், அவர்களை பழிவாங்க நாங்கள் துடித்தோம். ஆண்டவரே, உமது மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தவறிய தருணங்களுக்காக எங்களை மன்னியும். இயேசுவே மக்களே, நாம் இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்திலே புகழ்ச்சியை காணிக்கையாக்கினோம், நன்றியை காணிக்கையாக்கினோம். ஆண்டோடைய சமூகத்திலே மன்னிப்புக்காக வேண்டி நின்றோம். இப்பொழுது அவருடைய நன்மைத்தனத்தை நாம் அனைவரும் போற்றி புகழப் போகிறோம். இப்பொழுது நிச்சயமாக இயேசு நற்கருணையில் எழுந்தருளி நம் அனைவரையும் புன்னகையோடு பார்க்கிறார், மகிழ்ச்சியோடு பார்க்கிறார். என் மக்கள் என்னை தங்கள் இதயத்தில் இருந்து, தங்கள் வாழ்வில் இருந்து புகழ்ந்திருக்கிறார்கள். நான் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். தங்கள் பாவங்களுக்காக மனவருந்து என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் மகிழ்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம் இருதயத்தை
இன்னும் அதிகமாய் தாழ்த்தி ஆண்டவரை புகழ்வோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். அனைவரும் கரங்களை விரித்தவாறு இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பாடுவோம். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாக இப்பொழுது நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னம், ஆண்டவருடைய நற்கருணையில் இருந்து வெளிப்பட வல்லமை இப்பொழுது நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்திலே உருக்கமாக நாம் ஆண்டவரிடம் இப்பொழுது மன்றாடப் போகிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு என்ற குருடன் ஆண்டவரிடம் மன்றாடினான். அதிகமாக கத்தி ஆண்டவரிடம் மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். பர்த்திமேயு என்ற குருடனை ஆண்டவருடைய சமூகத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். நான் விரும்புகிறேன், நீ பார்வை பெறுக என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பார்வை தருகிறார். அதே போன்று இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்க்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எனவே பராக்கிற்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரிடம் எப்பொழுது நாம் மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகு இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மை கையொழிப்போம். இயேசு ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே மெய் போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களை முற்றிலும் நிரப்புவதற்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்குள்ளே அன்று தாபோர் மலையிலே பேதுரு, யோவான், யாக்கோப்பு அமர்ந்திருந்தது போன்று அதே தெய்வீக பிரசன்னத்தினாலே நாங்கள் இப்பொழுது சூழப்பட்டு நிற்கிறோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. எங்கள் அனைவருக்குள்ளும் நீர் இறங்குவதற்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களையும் புதிதாய் படைப்பதற்கு நன்றி. இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பால் நிரப்புவதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரது மனதிலும் இருக்கக்கூடிய கவலைகளையும் கண்ணீரையும் கசப்பையும் வெறுப்பையும் நீர் போக்குவதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம்
எங்கள் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் இருக்கக்கூடிய அழுத்தங்களையும் பாரங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் சுட்டு எரிப்பதற்காக ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, திருமண வரத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஆம், எங்கள் இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு ஆண்டவரே நல்ல வரனை தருகிறார். வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து போகிறது. ஆண்டவரே, நல்ல பொருத்தம் அமையவில்லையே, நல்ல சம்பந்தம் கிடைக்கவில்லையே, திருமணத்திற்கு தேவையான நகை நட்டுக்கள் இல்லையே, திருமணம் செய்து கொள்வதற்கு தேவையான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லையே என்றெல்லாம் அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருடத்திலே ஒரு வாழ்வை நீர் தருவதற்கு நன்றி. அன்று அபிரகாமினுடைய மகன் ஈசாக்கிற்கு ரெபேக்காவை நீர்தாமே தேர்ந்தெடுத்து தந்தீர் ஆண்டவரே. அப்படியா எமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர்தாமே நல்லதொரு வரனை தேடி தந்து அவர்களது திருமணம் காணாவோர் திருமணத்தை போன்று அழகாக அருமையாக உம்முடைய பிரசன்னத்திலே நடைபெறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, திருமண வாழ்வை மக்களுக்கு நீர் பரிசாக தந்திருக்கிறீர். திருமண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதியர்கள் பலர் குழந்தை பாக்கியமின்றி தவிக்கிறார்கள். குழந்தைகள் நீர் எங்களுக்கு தரக்கூடிய மாபெரும் செல்வம் ஆண்டவரே. அந்த செல்வத்தை காணாது பரிதவிக்கக்கூடிய மக்களை பார். இதோ எத்தனையோ தம்பதியர்கள் உலகம் முழுவதிலும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்பதை பார். கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரே மது திருமுன் மன்றாடி கதறி ஜெபிக்கக்கூடிய மக்களை பார். அவர்கள் மீது நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. உடைய இரக்கத்தின் கதிர்கள் அவர்கள் உடலுக்குள்ளும் மனதிற்குள்ளும் பாய்வதாக. ஆண்டவரே, உடல் ரீதியான குறைபாடுகள், மன ரீதியான குறைபாடுகள், தீய சக்திகளால் தீய மனிதர்களால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் இப்பொழுது உடைய தெய்வீக பிரசன்னம் நற்கருணை பிரசன்னம் சரி செய்வதாக. இயேசு ஆண்டவரே, விரைவிலே கர்ப்பத்திலே ஒரு கனியை தாரும் ஆண்டவரே. அன்னை மரியா உம்மை கரங்களில் ஏந்திய பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அத்தகைய மகிழ்ச்சியை உம்மிடம் அன்றாடி நிற்கிற பிள்ளைகளுக்கும் நீர் தருவீராக. ஆண்டவரே, நீர் நல்லவராக இருக்கிறீர், வல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு விரைவிலே திருமண குழந்தை பாக்கியத்தை தந்து அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று நீர் வாக்குளித்தீர். உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானம், அந்த சமாதானத்திற்காக ஆண்டவரே உம்முடைய மக்கள் நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு என்று பேதுரு கூறியது போன்று ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு அமைதி என்பது இல்லை. நீரே எங்களுக்கு அமைதி அருள்கிறவர் என்பதை நாங்கள் நம்பி அமைதிக்காக நிம்மதிக்காக நாங்கள் உம்மை தேடி வந்து நிற்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, எங்கள் குடும்பங்களிலே அமைதி இல்லை. பொருளாதார நெருக்கடிகளினால் பிரச்சனை, உடல் நோயினால் பிரச்சனை, பல வழிகளில் விதங்களில் தீய மனிதர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளால் எங்களுக்கு பிரச்சனை. நிம்மதியின்றி மகிழ்ச்சியின்றி கண்ணீரோடும் கவலையோடும் நிற்கிற குடும்பங்கள் மீது மனம் இறங்கும். குடும்பத்தை சுமக்க முடியாமல்
குடும்ப பாரம் தாங்க முடியாமல் தள்ளாடி நிற்கிற குடும்ப தாய் தந்தையை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கானாம்பூர் நிகழ்வை ஆசிர்வதித்தீர். திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்த பொழுது பல்வேறு சுமைகளுக்கு மத்தியில், பல்வேறு கவலைகளுக்கு மத்தியிலும் கூட மகிழ்ச்சியோடு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த திருக்குடும்பத்தை போன்று நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்பயணம் மேற்கொள்ளவும், எங்கள் குடும்பங்கள் அமைதியில் மகிழ்ச்சியில் திளைக்கவும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யவும் எங்கள் குடும்பத்தை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, குடும்ப நல வாழ்வுக்காக பல இடங்களில் தொழில் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் சொந்த ஊரில் வேலை செய்து தொழில் செய்கிறவர்கள், வெளி ஊர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் தொழில் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது உம் திரு சமூகம் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். சொந்த இடத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் நீர்தாமே நண்பராக பாதுகாவலராக இருந்தருளும். தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே பாதுகாப்பை தார். தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே நல்ல நண்பர்களை தார். அங்கேயும் மதுவுடன் இருப்போல் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தொழில் செய்வதற்கு, வேலை செய்வதற்கு அருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, அங்கே நீர் அவர்களை சூழ்ந்திரும். நீர் அவர்களை பராமரித்தருளும். நீர் அவர்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரை, சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள் நஷ்டப்பட்டு போகாதவாறு அவர்களுக்கு நல்ல லாபத்தை தார். விவசாய தொழில் செழிப்பதற்கு ஆண்டவரை உதவி செய்கிறார். நல்ல மழையை தந்து நாடு செழிப்படைய செய்யும். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நல்ல ஆதாரமான விலையை தந்தருளும். ஆண்டவரே, எந்தவித தொழிலை செய்தாலும் அந்த தொழிலிலே அவர்களுக்கு நல்ல பலனை தருவீராக. தங்கள் குடும்பத்தை வளப்படுத்துவதற்கு தேவையான அருளாதார பொருளாதார ஆசிரியை அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே நீர் அருள்வீராக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, நோய்களோடு நொடிகளோடு வாழக்கூடிய மக்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் இயலும் என்று தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் உம்மை தேடி வந்தான். விரும்பினாலா? நான் விரும்புகிறேன், நீ நலமாக என்று சொல்லி ஆண்டவரே அவனை நலமாக்கினே. இன்று ஆண்டவரே எங்களை குணமாக்க, ஆண்டவரே எங்கள் நோய்களை நொடியை எங்களிடமிருந்து எடுத்துவிடும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கனிவோடும் இரக்கத்தோடும் பாரும். ஆண்டவரே, உலகமெங்கும் வாழக்கூடிய மக்கள் நோயினால் நொடியினால் வருந்தி கவலைப்படுவதை நீர் பார்க்கிறீர். இந்த நிகழ்வை சிறப்பிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய வலிமையும் ஆற்றலும் கடந்து வருவதாக, குணமளிக்கும் நமது வல்லமை கடந்து வருவதாக, தங்கள் உடலிலும் மனதிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் நோயிலிருந்து நொடியிலிருந்து விடுதலை பெறுவார்களா. தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்து மது பிள்ளைகளை விடுவித்து காத்தருளும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவமனையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் அனைவரும் மீதும் நீர் மனமிறங்க. மெய்யாகவே நீர் எங்கள் பிணிகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் நோய்களை சுமந்து கொண்டீர், எங்களை நலமாக்குகிற தண்டனை மீது விழுந்தது. உடைய திருக்காயங்களால் நாங்கள் குணமடைந்திருக்கிறோம் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய காயங்களில் இருந்து வழிந்தோடி வருகிற பரிசுத்தமான திரு இரத்தத்தினாலே நோய்களை நொடிகளை குணமாக்கும், நோய் கிருமிகளை சுட்டு எரிப்பீராம். ஆண்டவரே, நலவாழ்வை உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரே நீர் தருவீராக,
நீர் நல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். எனவே உம்மிடம் மன்றாடி நிற்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, எங்கள் இளைஞர்கள் இளம் பெண்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, படித்த படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பிற்காக காத்து நிற்கிற இளைஞர்கள், நேர்முக தேர்வுக்கு சென்று ஆண்டவரே காத்திருக்கிறவர்கள், உயர் படிப்பிற்காக ஏங்கி நிற்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகம் கொண்டு வருகிறோம். அவர்கள் அனைவரும் மீதும் மனமிறங்கும். வேலை வாய்ப்பிற்காக வருடக்கணக்காக மாத கணக்காக காத்திருக்கிறவர்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களது படிப்பிற்கேற்ற அவர்களது திறமைகளுக்கேற்ற வேலை வாய்ப்பை தந்து ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை நீர் உருவாக்கி தார். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்களே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பில்லையே என்று அங்கலாய்க்கிறார்களே. ஆண்டவரே, உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தார், படிப்பிற்கேற்ற வேலை வாய்ப்பை தார். அவர்கள் அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்த நல்ல எதிர்காலத்தை இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு தாரும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே, இந்த நிகழ்வை கண்டு களித்துக் கொண்டிருக்கிற எல்லோர் மீதும் இப்பொழுது நீர் மனம் இறங்குகிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ கவலைகள் இருக்கிறது, எவ்வளவோ மன்றாட்டுகள் இருக்கிறது. அவர்கள் அனைவரையும் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. நற்கருணையில் உம்மை காணும் அனைவரும் உம்முடைய வல்லமையால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுவார்களாக, உமது ஆறுதலால் அவர்கள் நிரம்பி ததும்புவார்களாக, உமது தூயாவியானவரின் கொடைகளால் அவர்களை நிரப்புவீராக, தூயாவியாருடைய கனிகளால் வரங்களால் கொடைகளால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் நாவு எப்பொழுதும் உம்மை புகழவும் போற்றவும் நன்றி செலுத்தவும் உமக்கு பணிந்து உமது நற்செய்தியை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லும் உமது திருத்தூதுவர்களாக நாங்கள் வாழவும் ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் அருளும். அன்னை மரியே, இறைவனின் தாயே, உமது தாய்மை கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது மாசற்ற கரங்களுக்குள் எங்களை அரவணைத்தருளும். ஏசு ஆண்டவரை தாயே மரியே நீர் நேசித்தது போன்று நாங்களும் நேசிக்க எங்களுக்கு கற்று தாரும். உம் திருமகனின் அன்பால் நாங்கள் அனைவரும் ஈர்க்கப்படவும் அவருடைய அன்பிற்குள் என்றென்றைக்கும் நாங்கள் அகமகிழ்ந்திருக்கவும் அக்களிக்கவும் அவருக்காக நாங்கள் என்றும் வாழவும் எங்களை தாழ்த்தி உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதியாதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். பணிந்து
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தெய்வம் வந்த நேரம் என் துன்பம் எல்லாம் தீர